அண்ணா அந்த தர்பூசணியை சாப்பிடாதீங்க, அதுல கெமிக்கல் கலந்துருக்கு. நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அதில் வந்து தர்பூசணியில எல்லாம் ஊசி மருந்து செலுத்தி நிறைய கெமிக்கல் கலக்குறாங்கன்னு நான் பார்த்தேன். அதனால தர்பூசணியை மட்டும் சாப்பிட்றாதீங்க. நம்ம குடிக்கிற பெப்சிலே இல்லையா கெமிக்கலு, நம்ம குடிக்கிற மிராண்டாயில இல்லையா கெமிக்கலு, நம்ம குடிச்ச ஃபைஸ்ல இல்லையா கெமிக்கலு, நம்ம குடிச்ச மாசாயில இல்லையா கெமிக்கலு, நம்ம குடிச்ச சவனப்பில் இல்லையா கெமிக்கலு, நம்ம நேற்று சாப்பிட்டோம் போய் முட்டை பப்ஸ் அதுல இல்லையா கெமிக்கலு, முந்தா நேற்று சாப்பிட்ட சிக்கன் ரோல்ல இல்லையா கெமிக்கலு. இதையெல்லாம் நீங்க யாருமே கெமிக்கல்னு சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா இதையெல்லாம் விற்கிறவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி, அவங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால நீங்க ஒன்னையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த தர்பூசணியை விளைவிக்கிறாங்களே விவசாயி, அவங்க ரொம்ப ஏழைகளா இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து அதை மட்டும் நீங்க குற்றம் சொல்லிட்டே இருப்பீங்க. இல்ல இனிமே இந்த வருஷம் நீங்க என்ன சொல்லுவீங்க, தர்பூசணியில விஷம் இருக்குன்னு. அடுத்த வருஷம் அதே ஒரு ப்ராடக்ட் ஆகி அதில் கொஞ்சம் விஷத்தை கலக்கி விற்பீங்க, அதை நாங்கள் வாங்கி குடிக்கணும். அண்ணா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தர்பூசணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன எங்களை மாதிரி பட்டவங்களை செரிப்பாலே அடித்த மாதிரி இருந்துச்சு அண்ணா. தம்பி, இங்கே செயற்கையாக தயாரிக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டு சாகிறத விட இயற்கையாக தயாரிக்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு வாழலாண்டா. இனிமேல் இப்படிப்பட்ட வதந்திகளை வெளியில் பரப்பிட்டு இருக்காத. ஒரு தர்பூசணியை தயாரிக்க அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு உனக்கு தெரியும்.